என்னன்னா, எனக்கு இந்த மேட்ச பார்க்குறப்போ, இவரோட இன்னிங்ஸ பார்க்குறப்போ தான் தோணுது. ஒரு பிளேயர் வந்து ஒரு மேட்ச வந்து மாத்திற முடியும். T20 கேம்ல. ஒரு ஓவர் மாத்திர முடியும். அந்த நம்பிக்கை, அந்த ஹோப் தான் வந்து சிஎஸ்கே டீம்ல இல்லவே இல்லையோ. ஏன்னா, ஒரு பிளேயர் நெனச்சா, ஒரு பிளேயர் இன்ஸ்பைரிங்கா ஆடணும்னு நெனச்சா ஆடுனா, கேமே மாறிரும். இவங்களோட ஃபார்ச்சூன்ஸே மாறிரும். பட் அப்படி ஒரு கரெக்ட் பிளேயர் ஸ்ரீராம். இங்க இல்லவே இல்லையோ? இல்ல பட் இந்த மாரி டீம்ல இதான் வேணும். இப்ப சிஎஸ்கே டீம் இங்க இருந்து ஜெயிக்கணும்னா யாராவது ஒருத்தருக்கு இண்டிவிஜுவல் பயங்கர பிரில்லியன்ட்டா அமையணும். ம். ஃபார் எக்ஸாம்பிள் சிஎஸ்கே வந்து போன தடவை வின் பண்ணப்பலாம் ருத்துராஜ் கெய்க்வாடுக்கு அன்பிலீவபிள் சீசனா இருந்துச்சு. 600 ரன் கிட்ட ருத்துராஜ் கெய்க்வாட் அடிச்சாரு. சோ அந்த மாதிரி இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ் தான் இந்த டீமை வந்து இனிமே எடுத்துட்டு போகணும். குவாலிஃபிகேஷன் பத்தி இப்பெல்லாம் நினைக்கவே கூடாது. அடுத்த வின் எங்க இருந்து வருதுன்னு தான் யோசிக்கணும். பட் நீங்க சொல்ற மாதிரி இந்த பர்டிகுலர் கேம் பஞ்சாப் ஜெயிச்சது நீங்க இண்டிவிஜுவல் பிரியான் ஷாரியான்னு நீங்க சொல்லலாம். பட் பஞ்சாபோட அந்த ஆட்டிடியூட், அந்த அடிக்கிற விதம் அண்ட் சஷாங்க் சிங். சஷாங்க் சிங் தான் கேம் சேஞ்சர். பிரியான் ஷாரியா அடிச்சாரு. பட் அவர் அவுட் ஆனப்ப கூட வந்து 190, 200க்குள்ள நிறுத்திருக்கலாம். ஆனா சஷாங்க் சிங் கூட வந்து அடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அதுதானே ஸ்கோரை 220 வரைக்கும் எடுத்துட்டு போச்சு. சஷாங்க் சிங் அவருக்கு சான்ஸே கம்மியா தான் கிடைக்குது. மத்த பிளேயர்ஸே முடிச்சுட்டு போயிடுறாங்க கேம. பட் கிடைக்கிறப்ப அவர் பண்ற இது இருக்குல்ல, அதிரடி ஆடுற விதம் இருக்குல்ல, அது பயங்கர வியப்பா இருக்குது. ஒவ்வொரு தடவை சான்ஸ் கிடைக்கும் போதும் எப்படி ப்ரூவ் பண்ண முடியுது? கிட்டத்தட்ட 100% ரிசல்ட் கொடுக்குறாரு எல்லா டைமுமே. ஜஸ்ட் ஹங்கர் தான் ஸ்ரீராம். ரொம்ப லேட்டா அவரோட கரியர் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. மும்பையை சேர்ந்தவர், சூரியகுமார் யாதவோட ஃப்ரெண்டு. ஸோ இங்க வந்து லோக்கல் டோர்னமெண்ட்ஸ்லாம் நல்லா அடிச்சுக்கிட்டு இருந்தார். பட் மும்பை டீமுக்கு கூட அவருக்கு அவ்வளவா சான்சஸ் கிடைச்சது இல்ல. ஸோ இந்த லீக ஓன் பண்றாரு. வெரைட்டி ஆஃப் ஷாட்ஸ்லாம் நிறைய வச்சிருக்காரு ஸ்ரீராம். பிரில்லியன்ட் பிளேயர். அண்ட் ஜஸ்ட் அந்த ஹங்கர் சூப்பரா இருந்துச்சு. அவர் தான் எனக்கு தெரிஞ்சு கேம் சேஞ்சர்.